அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடி அருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த இனிமையான ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஞானிகள் மகான்களுடைய சமீபமும் அவர்களுடைய உதவியும் ஒரு யோக சாதகனுக்கு இன்றியமையாதவை. தன்னுடைய குருவாக வந்தமைந்த ஞானிகள் மகான்களை சிறப்புற போற்றி அவர்களுடைய திருவடிகளை வணங்க வேண்டியது யோக சாதகனின் கடமையாகிறது. என்னதான் தெள்ளிய ஞானத்தை சொந்த அறிவால் பெற்றிருந்தாலும் கூட சுத்த ஞானிகளுடைய சமீபமும் அவர்களுடைய ஆசியும் தான் ஒருவனை நற்கதி பெற வைக்கும் என்கிற கருத்துக்களை திருமூல நாயனார் சொல்வதை இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடற் பதிவிலே பார்க்க இருக்கிறோம். அத்தன் நவதீர்த்தம் ஆடும் பரிசு கேள், ஒத்த மெய்ஞானத்து உயர்ந்தார் பதத்தை சுத்தம் அதாக விளக்கித் தெளிக்கவே முத்தியாம் என்று நம் மூலன் மொழிந்ததே. இதிலே 2 விதமான கருத்துக்கள் வெளிப்படும். ஒத்த மெய்ஞானத்து உயர்ந்தார் பதத்தை சுத்தமதாக விளக்கி தெளிக்கவே, ஞானிகள் மகான்கள் நமக்கு முன்பு வாழ்ந்திருந்த சித்த புருஷர்களுடைய திருவடிகளை தொழுது அவர்களுக்கு முறைப்படி பாத பூசை செய்து அவர்களுக்கு பாத பூசை செய்த தண்ணீரை எடுத்து நமது தலையிலே தெளித்து கொண்டால் 9 தீர்த்தங்களிலே ஆடிய புண்ணியம் கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, முத்திக்கு அது வழிகாட்டும் என்கிற கருத்துக்களும் இங்கே உரைக்கப்படுகிறது. மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு முன்பு வாழ்ந்திருந்த ஞானிகளுக்கு பாத பூசை செய்து அவர்களுடைய பாதம் பட்ட தண்ணீரை நமது தலையிலே தெளித்து கொண்டால் 9 தீர்த்தங்களிலே குளித்த புண்ணியம் கிடைக்கும் என்பதான கருத்து வரும். ஆனால் ஆழ்ந்து சிந்திக்கும் போது ஞானிகள் மகான்கள் எந்த பதத்தை கொண்டு உயர்ந்தார்களோ அந்த பதத்தை நாம் தொழ வேண்டும். அந்த பதம் எது? சந்திரகலை சூரியகலை என்பதுதான் அந்த பதம். அந்த பதத்தை தொடர்ந்து நாம் வணங்கினால் வழிபட்டால் சுத்த கங்கை என்கிற நீர் சிரத்திலே இருந்து இறங்கி வரும். அதுவே அமிர்த நீர் என்றாகும். அதன் மூலமாக நாம் முத்தி மோட்சத்தை பெறலாம் என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக இருக்கிறது. மரப்புற்று இவ்வழி மன்னி நின்றாலும் சிறப்பொரு பூநீர் திருந்த முன் ஏந்தி மரப்பின்றி உன்னை வழிபடும் வண்ணம் அறப்பெற வேண்டும் அமரர் பிரானே. அமரர் பிறப்பற்றவர். அப்படி பிறப்பற்றவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனை இடைவிடாது சிந்தித்த வண்ணம் இருக்க வேண்டும். மரப்பின்றி வழிபட வேண்டும். ஒரு வினாடி நேரம் கூட ஈசனுடைய நினைப்பை மறவாது இருக்க வேண்டும். மறக்க வேண்டும். எதை மறக்க வேண்டும் என்றால் இந்த புலன்கள் சார்ந்த உலக பற்றுக்களை மறக்க வேண்டும். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தால் உலக பற்றுக்கள் நம்மை மறுபடியும் தீண்டும் என்றாலும் கூட நாம் எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகலை சூரியகலையிலே திரும்ப திரும்ப நம்முடைய மனத்தை நிறுத்தி பழகும்போது மறத்தல் என்கிற நிலை அங்கே இல்லாது போகிறது. இதை ஸ்மரித்தல், சொரணை என்று சொல்கிறார்கள். ஸ்மரணை மாறாமல் இருக்க வேண்டும். ஈசன் மீது நாம் கொண்ட பற்று கடுகளவும் குறையாதபடியாக பயணிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள்தான் அமரர் பிரான் என்று அழைக்கப்படக்கூடிய சாகாவரம் பெற்ற ஞானிகளுடைய சமீபத்திலே அவர்கள் குழாத்திலே நம்மையும் ஒருவராக இணைத்துக் கொள்ள வாய்ப்பை தரும் நிலை என்று குறிப்பிடுகிறார். ஆராதனையும் அமரர் குழான்களும் நீராக்கடலும் நிலத்தும் அதாய் நிற்கும் பேராயிரமும் பிரான் திருநாமமும் ஆறா வழி எங்கள் ஆதிப்பிரானே. பொதுவாக நம்மவர்கள் வழிபாட்டிலே ஈசனுக்கு பற்பல திருநாமங்களை சொல்லி வணங்குகிறார்கள். ஈஸ்வரனுக்கு 1000 திருநாமங்களை கொண்டு அர்ச்சனை செய்கிறார்கள். தங்களுக்கு விருப்பமான தெய்வங்களுக்கு 1000 திருநாமங்களை சுட்டி வழிபடுவது என்பதும் உண்டு. லலிதா சகஸ்திரநாமம், விஷ்ணு சகஸ்திரநாமம், சிவசகஸ்திரநாமம் என்றெல்லாம் மிக்க பெரிய நிலையிலே இருந்த தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வது என்பது நடைமுறையிலே இருந்து வருகிறது. 1000 திருநாமங்களை கொண்டிருந்தாலும் அத்தனை நாமங்களுக்கும் உடையவர் அவர் ஒருவர்தானே. பல்லாயிரக்கணக்கான ஜீவர்களாக வர்ணமித்திருந்தாலும் எல்லா ஜீவர்களுக்குள்ளும் நின்று இலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் என்பது எம்பெருமான் ஈசன் தானே. ஈசனுக்கு புறம்பாக இங்கே என்ன இருக்கிறது? கடலாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், எங்கு வாழும் உயிராக இருந்தாலும் எல்லா உயிர்களுமே எம்பெருமான் ஈசனுடைய
வடிவமாகவே இருக்கின்றன. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அமரர் குழாங்கள், அதாவது தேவாதி தேவர்கள், இந்திரன் முதலாகியவர்கள், இவர்கள் எல்லோரும் கூட எம்பெருமான் ஈசனுடைய வடிவங்கள் தான். ஈசனே பலவாறாக பிரதிபிம்பித்து காணுகிறார். பராபரத்தினுடைய கூறுகளே அனைத்து சீவர்களும் என்பது திருமூலருடைய கூற்றாக இருக்கிறது. ஆனைந்தும் ஆட்டி அமரர் கணம் தொழ தான் அந்தமில்லா தலைவன் அருளது தேனுந்து மாமலர் உள்ளே தெளிந்தோர் பார் ஐங்குணமும் படைத்து நின்றானே. மலர்களிலே எப்போதும் தேன் சொட்டிக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட மலர்களை யாருக்கு தருவது என்று வரும்போது நம்மை படைத்து காத்து நமக்கு இன்பம் தந்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சாத்துவதே பொருத்தமானது என்று கருதி உண்மையான அன்பு கொண்டிருப்பவர்கள் எல்லாம் தேன் சிந்தும் மாமலர்களை எல்லாம் இறைவனுக்கு சூட்டி மகிழ்ந்தார்கள். உண்மையிலேயே தேன் சிந்தும் மாமலர் என்பது எது தெரியுமா? நம்முடைய மனமே அது. மனம் என்ற மலரை மாலையாக்கி ஜீவன் என்கிற சிவனுக்கு சூட்டி நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டு அந்த வழிபாட்டினால் மேன்மையை பெற்று அந்த மேன்மையான வழியை நமக்கும் காட்டிச் சென்றார்கள். அமரர்கணம் தொழக்கூடியதும் எம்பெருமான் ஈசனே. சாமானிய மனிதர்கள் தொழக்கூடியதும் எம்பெருமான் ஈசனே. இந்த தொழக்கூடிய பக்குவத்தை எப்படி பெற்றார்கள்? தனக்குள்ளே தன் தலைக்குள்ளே இருக்கும் ஜீவனை வாசி கொண்டு ஊதி ஊதி கனல் எழுப்பி மிகப்பெரிய பிரகாசத்தை பெற்றதின் காரணமாகவே அமரர்கள் என்கிற நிலையை அவர்கள் பெற்றார்கள். அமரத்துவத்தை பெற்றவர்கள், சாகாவரம் பெற்றவர்கள் மறுபடியும் மண்ணிலே பிறப்பதில்லை. நம்மை போன்றவர்கள் யோகதவம் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பிரகாசத்தை அதிகரித்து கொண்டு விட்டால் நாமும் தேவர்கள் என்கிற குழாத்தில் ஒருவராக இணைந்து விடுவோம். ஆனால் தேவர்கள் என்கிற நிலையிலே சூட்சும தேகத்தோடு சொரூப தேகத்தோடு நாம் இருந்து கொண்டிருப்போம். ஆனால் அதையும் கடந்தது எம்பெருமான் ஈசனுடைய நிலை. ஈசன் நிலையை பெற வேண்டும் என்றால் இந்த சாமானியமான நிலையாக இருக்கக்கூடிய சொரூப சித்தி என்கிற நிலையையும் கடந்து பராபரத்தை சென்று சேருவதற்கான இன்னும் அதிகப்படியான பிரகாசத்தை பெற்றாக வேண்டும். அதற்கு என்ன செய்வது? மறுபடியும் ஒரு உடலெடுத்து பிறந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் மானுட உடல் மாத்திரமே ஞானத்தை பெறுவதற்கு, பராபரத்தை சென்று சேருவதற்கான தகுதியை பெறுவதற்கான சரியான கருவி என்பது திருமூலருடைய கூற்றாக இருக்கிறது. அந்தமில்லாத தலைவன், தொடக்கமும் முடிவும் எம்பெருமான் ஈசனுக்கு கிடையாது. அப்படிப்பட்டவனை சென்று சேர வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றபடியான பக்குவத்தை நாம் பெற்றாக வேண்டும். இந்த கருத்துக்களைத்தான் இந்த பாடலிலே திருமூலநாயனார் நமக்கு சொல்லுகிறார். உழைக்கொண்ட பூநீர் ஒருங்குடன் ஏந்தி மழை கொண்ட மாமுகில் மேல் சென்று வானோர் தழைக்கொண்ட பாசம் தயங்கி நின்று ஏத்த பிழைப்பின்றி எம்பெருமான் அருளாமே. உழைக்கொண்ட பூநீர், பூவும் நீரும். பூ என்பது மனம், நீர் என்பது சந்திரகலை சூரியகலை சேர்க்கையின் போது சிரத்திலே இருந்து இறங்கி வரக்கூடிய கங்கை என்கிற அமிர்த நீர். இவற்றையெல்லாம் ஒன்றாக்கி புருவ மத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தி ஒருவன் யோகதவம் செய்யும் போது கருமேகங்கள் எப்படி மழையாக பொழிகின்றனவோ அதுபோல நம்முடைய சரசாகிய ஆகாயத்திலே நாம் திரட்டி வைத்திருக்கக்கூடிய அமிர்தம் என்பது மேகமாக இருக்கிறது. இடைவிடாது செய்யக்கூடிய யோக பயிற்சியின் காரணமாக அமிர்தம் கசிந்து மழையாக இறங்கி வருகிறது. இந்த மழையாகி இறங்கி வரும் இந்த அமிர்தத்தை வானோர் அமிர்தம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது புலன்கள் சார்ந்ததால் பாசம் என்கிற நிலையிலே நம்மை எப்போதும் வழுக்கிவிட்டு கொண்டே இருக்கிறது. உலக பாசத்திலே இருந்து விடுபட வேண்டும் என்றால் எம்பெருமான் ஈசனை சென்று சேருவது மாத்திரமே அதற்கு ஒரே வழி. அதற்கும் சரியான பாதை எது என்பதை உத்தம சத்குருமார்களை சரணடைந்து அவர்கள் காட்டிக் கொடுத்தபடியாக இடைவிடாத யோக பயிற்சியின் மூலமாக அடைவது மாத்திரமே. அருமை சகோதர சகோதரிகளே, சித்தர் பெருமக்கள் எப்போதுமே தாங்கள் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே வேளையிலே தங்களை வணங்க வேண்டும் என்று அவர்கள் எப்போதும் சொன்னதில்லை. காரணம், சித்தர்கள் தங்களைப் போல யோக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு தந்தையாக ஒரு வழிகாட்டியாக இருப்பார்கள். அல்லாது தான் குரு என்று சொல்லியோ தன்னை கடவுள் என்று மற்றவர்கள் வணங்க வேண்டும் என்றோ அவர்கள் எப்போதும் சொன்னதில்லை. காரணம், எல்லாம் சிவமயமே என்பதை அவர்கள் புரிந்திருந்தார்கள் என்பதே இதற்கு காரணமாகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.